இந்த சைடு ஒரு கேட்டுக்கு அதை நீங்க காட்டவே இல்லைன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்துலாமா வாங்க. இதுக்காக வந்து காலி பண்ண சொன்னோம். 2 பேர் மட்டும் இங்க இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட அண்ணா பாப்பாக்கு பர்த்டே. அங்கதான் நம்ம வந்து போறோம். கேக் வந்து கைக்கு வந்தாச்சு. போஷன்ல தான் வந்து பிரவீன் ப்ரோ இருக்காருங்க. எங்க வீட்டுக்கு பாத்துக்கோங்க. எங்க ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க ஓரவத்தி. யாருங்க? இதோ காவியா. டியர் காவியா செந்தூர பூவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன பதிவு பார்க்க போகிறோங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஹோம் டூர் வந்து கேட்டிங்க, நானும் போட்டுட்டேன். பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சைடு ஒரு கேட்டுக்கே அதை நீங்கள் காட்டவே இல்லைன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாமா வாங்க. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு வந்து விட்டுருக்கோங்க. அந்த பக்கம் எப்படி பார்த்தீங்க, நம்மளுடைய வீடு சுற்றி பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி டபுள் பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். பிரவீன் ப்ரோ இதில் தான் இருக்காங்க. மீதி எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. நம்ம வீடு வேலை போயிட்டு இருக்கிறதுனால மெட்டீரியல்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வந்து காலி பண்ண சொன்னோம். 2 பேர் மட்டும் இங்கே இருக்காங்க. நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, என் ஹஸ்பண்டோட அண்ணா பாப்பாவுக்கு பர்த்டே. அங்கே தான் நம்ம வந்து போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாமா? வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்க. பிரவீன் தலையை மறைச்சிக்கிட்டே வராரு. பிரவீன் கேக் வந்து கைக்கு வந்தாச்சு. நேத்ரா இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிட்டு வந்துடுவா. வரேன். இந்த போர்ஷனில் தான் வந்து பிரவீன் ப்ரோ இருக்காருங்க. கான்னு கத்தி கொண்டு இருக்கும் பிரவீன் அவர்கள் இங்கே தான் இருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு வந்து நான் வந்து சுவாமியெல்லாம் காட்டாமையே விட்டுட்டேன். ஏன்னா டஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தெரியுதுங்களா அவங்களுக்கு? அதனால தான் நான் எடுக்கலை. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டோர்லாம் வந்து அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க வேணாம், இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம வீடு மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி கேட் எல்லாமே. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டோட அண்ணா பாப்பான்னு சொன்னேன். என்ன குட்டி ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு நினைப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன்னு நம்ம அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தாக்கா எல்லாருமே ரெடி ஆயிடுச்சு. போகலாமா? வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே தாங்க ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி பக்கத்தில் தான் வீடு. வந்ததும் பார்த்திங்கன்னா பாப்பாக்காக பர்த்டேக்கு பலூன்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. பாப்பா ஒரே குஷியாக இருந்தா. லாஸ்ட் இயர் வாங்கினது தான் போல். அது வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டா சித்தி, பலூன் மட்டும் இருக்குது, அது மட்டும் ஒட்டிகிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். சந்தோஷமா அழகு பொண்ணு. சரி ட்ரெஸ் உனக்கு அடாப்பட்டு அப்படியா? காவியா சர்ப்ரைஸ் ஆவே. ஐ சொல்லு. வா, பேண்ட் போட்டு போ. பேண்ட் போட்டுட்டு நம்ம போலாம். ஓகேவா? காவியா கண்ணாடில சொல்லு. 4 நாள் முன்னாடியே கேட்டிருந்தேங்க பாப்பா பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, கேக் ட்ரெஸ்லாம் நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் பாப்பா மட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து நம்மளும் போயாச்சு. பாப்பா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வீடை மட்டும் ஹோம் டூர் பார்த்தா போதுமா? இங்கே நம்ம வந்து ஒரு மினி ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூஜரூம்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வரும். பூஜரூம் வந்து ரொம்ப சூப்பராக மங்களகரமாக இருந்து, அதுவும் குறிப்பாக மீனாட்சி அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹால். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பையன் தாங்க வந்து ஃபஸ்ட்டு பேபி. அவங்க வந்து 14 வயசு இருக்கும்போது வந்து தவறிட்டாங்க. இப்போ இல்லை, பேர் வந்து சந்தோஷ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பாப்பா இருந்தாலே உள்ள திவ்யா, அவள். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாப்பா வந்து தம்பி வந்து தவறினதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பொறுத்து தான் வந்து பாப்பா வந்து பிறந்தாங்க. பேர் வந்து காவியா. கிட்டத்தட்ட சந்தோஷ் மாதிரி இருப்பா. அதனால தான் வந்து அவள் வந்து எல்லாரும் அவனே வந்து மறுபடியும் நம்ம கூட இருக்கா மாதிரி ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணுறோம். அதனால தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு நம்ம கூட இல்லாதவங்க மறுபடியும் வந்தால் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த பாப்பா பார்க்கும்போது வந்து தோணும். இதான் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கோங்க, எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா, அவங்க எங்கள் ஓரவத்தி. இதோ பர்த்டே பேபி, அதோ பெரிய பொண்ணு. கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஷரத் வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் கொஞ்சம் வெளியில் போயிருந்தான், அவன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவன் வந்ததும் வந்து நம்ம வந்து பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நேத்ரா வந்து இப்படி ஹாப்பி பர்த்டே டு யூ.
ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் காவ்யா. சரி விடுங்க, மூதாவது நல்லா அப்படியே கட் பண்ணுங்க. நாங்க மூதறதே கிடையாது இப்பெல்லாம். ஏத்தனது அணைக்க வேணாம்னு விட்டுறது. பர்த்டே டு யூ. பாப்பா கேக் கட் பண்ணிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே சொல்லு. க்ரீம் சாப்பிடு, க்ரீம் சாப்பிடு. ஜில்லுன்னு வேற இருக்கே. செந்தூர பூவே, செந்தூர பூவே. ஓகே சொல்லு, ஓகே சொல்லு, ஓகே ஓகே சொல்லு. எங்க காவியா, எங்கம்மா போன? கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டோங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே மூட்லேருந்து வெளியில் வரவே இல்லை, இன்னும் ஃபன் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பீரோ பின்னாடி ஒளிஞ்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து குச்சி காட்டுறது. நேத்ரா கிட்ட தான் அதை நிறைய பண்ணுவான். இந்த முறை என்ன வச்சு பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மேடம்க்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்தாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. டாய்ஸ், சைக்கிள், அப்புறம் ப்ளே ஸ்கூல் வேறு போகிறாங்களா, அதுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தா. நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். நாங்களும் வந்து பாப்பாவை வந்து நீங்கள் வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் கேக் கட் பண்ணும்போது நான் வாய்ஸ் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. இவங்க தான் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மட்டன் பிரியாணி நல்லா சூப்பராக இருந்தது. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீடு பக்கத்தில் தானே, அப்படியே பிரவீனுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு 2 ஸ்ட்ரீட் தானே தள்ளி கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.